அண்மை செய்தி கும்மிடிப்பூண்டியில் 3.5 வயது குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது குறித்து அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என? கும்மிடிப்பூண்டியில் 3.5 வயது குழந்தை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். போதை கொடுமையால் நிகழும் கொடூர குற்றங்களை அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்கா தொழிற்பேட்டை வளாகத்திற்கு அருகில் வசிக்கும் வடமாநில குடும்பத்தைச் சேர்ந்த 3.5 வயது பெண் குழந்தையை 4 மனித மிருகங்கள் நேற்று மாலை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும், இதில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மருத்துவம் பலனளிக்காமல் இன்று காலை அவர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை தொடர்வது மிகவும் கவலையளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பால்மனம் மாறாத குழந்தையை சீரழித்து 4 மனித மிருகங்களுக்கும் வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தான் என்று தெரிய வந்துள்ளது. 4வரும் கஞ்சா போதையில் தான் இந்த கொடிய குற்றத்தை நிகழ்த்தியுள்ளனர் எனவும், பால்மனம் மாறாத 3.5 வயது குழந்தையை 4 மனித மிருகங்களால் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரத்தை நினைத்து பார்க்கவே நெஞ்சம் பதறுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இதே கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கம் கிராமத்தில் தான் கடந்த ஆண்டு ஜூலை 12ஆம் நாள் 4ஆம் வகுப்பு பயிலும் சிறுமியை ஆந்திராவிலிருந்து வந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மனித மிருகம் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்தான். இதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராட்டம் நடத்திய பிறகுதான் குற்றவாளி கைது செய்யப்பட்டார் என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வழக்கின் விசாரணை 5 மாதங்களில் முடிக்கப்பட்டு குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இப்போது அதே பகுதியில் இன்னொரு கொடுமை நிகழ்த்தப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம், அதனால் நிகழும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றை அரசும் காவல்துறையும் இனியும் வேடிக்கை பார்க்க கூடாது எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.